இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கருங்குழி அப்படின்ற ஒரு கிராமம். கிட்டத்தட்ட ஒரு 700 அடி ட்ராவல் பண்ணோம்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐயன் இருக்கார். ரொம்பவும் ஒரு பழமையான எந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஊர் மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது சொன்னாங்க, எந்த காலகட்டங்கள் எப்படி வந்ததே தெரில அப்படின்னு. நிறைய முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள், யோகிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவம் செஞ்சுருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டில் இது போல் ஒரு மலை இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா மலை அப்படின்னா அந்த கற்களை வந்து குமித்து வைத்த மாதிரி இருக்கும். அப்படியே கல்லெல்லாம் அந்த ஜல்லிக்கல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா வைக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். முழுக்க முழுக்க காணொளி பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் சொல்ல இருக்கும். செஞ்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை இருக்குது. கருங்குழி 2 இடங்கள் இருக்குது. ஒன்று மதுராந்தகம் கருங்குழி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அருகாமையில் இருக்கிற கருங்குழி. பழமையான இந்த மாதிரி சிவலிங்க திருமேனிகள் மேலே இருக்குது. அந்த மாதிரி மலையேற்றம் செய்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து நமக்கும் ஆதரவு கொடுங்க. இந்த வழியாக பயணம் பண்ணி அங்கே வழி இருக்குது, அதுக்கு மேலே போனோம்னா தான் அந்த மலை படுகையில் வந்து பார்த்திங்கன்னா ஐயன் வந்து பார்த்திங்கன்னா சமதளத்தில் குகைக்குள்ளார இருக்கார். இங்கேருந்து தான் பயணம் பண்ணணும். ஒரு நல்ல அருமையான இடம். இந்த பகுதி பாருங்கள், பாறை எப்படி குடஞ்சிருக்கு பாருங்கள். மலை அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுனை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுனாமியை வந்து பார்த்திங்கன்னா சுனை இன்றைக்கி பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மிகப்பெரிய ஒரு மணலுக்கு உள்ளார தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுனையானது இருக்குது. அப்படி ஜில்லுன்னு அந்த அளவுக்கு பயங்கரமாக பார்த்திங்கன்னா அந்த ஜில்னஸ் அப்படியே தெரியுது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நீர் எடுத்துகிட்டு போகிறாங்க வெயில் காலம் அப்படின்றதுனால. குடிக்கிறதுக்கும் நல்லா பார்த்திங்கன்னா பியூராக நல்லா அருமையாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறுறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இங்கே தான் வழி. இதில் இருந்து தான் நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுறது, கற்பூரத்தெல்லாம் ஏற்றிட்டு இதே மாதிரி ஏறும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. இந்த வழியாக தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஐயனை தரிசிக்கணும் அப்படின்னும் போது நிறைய மலையேற்றங்கள் செஞ்சுருப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையேறத்துக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா நடந்து போக முடியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலையில் வந்து தவளை மாதிரி இதில் தவழ்ந்து தான் போகணும். ரொம்பவும் சிரமமான ஒரு மலையேற்றம். சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த மலையில் வந்து ஏற முடியாது. பெரிய பெரிய கற்கள், பெரிய பாறைகள் தான் இருக்கும். அந்த பாறையில் தான் நம்ம பார்த்திங்கன்னா ஏறி போக வேண்டியதாக இருக்கும். குழந்தைங்களால் வந்து நிச்சயமாக ஏற முடியாது. இந்த மாதிரி பாருங்கள், சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மண்ணே இருக்காது, வெறும் கல் தான். அந்த கல்லுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் குரங்கு மலை தாவி தான் போகணும். அந்த மாதிரி ஒரு மலையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை இருக்குது. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கால்வாசி மலை ஏறியாச்சு. முடிந்தவரைக்கும் இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், இந்த ஏரோ மார்க்கை வந்து பார்த்து வாங்க, இல்லைன்னா வந்து வழி தவறிடுவீங்க. பாருங்கள், கொஞ்சம் ஸ்லிப்பானா கூட கீழே விழுந்துடும். முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட குகை இது. மலை ஏறி போனோம் அப்படின்னா நிறைய வந்து புல் பூண்டு மரம் செடி கொடி இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு மலையை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சுற்றியும் வந்து கல் தான். ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்திங்கன்னா குகையாக தான் காட்சி கொடுக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட ரொம்ப கஷ்டம். ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து ஏறக்கூடாது. தாண்டி பயணிக்க வேண்டியதாக இருக்குது. முடிந்த வரைக்கும் வெயில் நேரங்களை தவிர்த்துருங்க. ஒரு வழியாக வந்து பாதி மலையை நம்ம வந்து ஏறியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று வரப்போகுது.
வெயில் டைம் வேறு வந்துட்டோம். ஏன்னா வெயில் நேரம் அப்படின்றதுனால வெயில் வந்து கடுமையாக இருக்குது. முழுக்க முழுக்க ஒரு குகை போல் காட்சி தான். மலையில் நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மரம் பார்க்க முடியாது. ஃபுல்லாகவே வந்து கல் தான். இங்கே தெரியுது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30 அடி இருக்குது அந்த பள்ளம். எவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது பாருங்களேன், பார்க்கவே பயமாக இருக்குது. இந்த பிள்ளையார் கோயில் வந்து நெருங்கிட்டோம். பிள்ளையார் கோயில் வந்து பாதி இடத்துல பாதி மலையில் வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை பார்க்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாறைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாறை அதே மாதிரி சமதளம் இதெல்லாம் கடந்து தான் போயிட்டு ஐயனை வந்து நம்ம வழிபாடு செய்யணும். வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரை ரீச் ஆகிட்டோம். பிள்ளையார் கோயிலுக்கு அருகாமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய குகை. இது முழுக்க முழுக்க ஒரு குகை போல் தோற்றம் தான் கொடுக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 40 அடி 50 அடி இந்த மாதிரி அளவுக்கு இந்த குகையெல்லாம் இருக்குது. பிள்ளையாரை வந்து பார்த்திங்கன்னா வணங்கிட்டு அடுத்தது வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஐயனை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். முழுக்க முழுக்க பயணம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே தனியாக தான் ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் ட்ராவல் பண்ணுவேன். அப்போ தான் ஐயனை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக நம்மளால் வழிபாடு செய்ய முடியும். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் யோகா செய்ய முடியும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே நான் வந்து ட்ராவல் பண்ணுவேன் அதிகமாக. ஒரு மலையை கடந்தாச்சு. ஒரு மலையை கடந்து அடுத்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். கடுமையான பாறைகள். இந்த ஒவ்வொரு பாறையும் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி தான் நம்ம போயாக வேண்டும். ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. இந்த இடங்களில் வந்து நீங்கள் எல்லா மலையிலும் இருக்கிற மாதிரி நிழல் இருக்கும் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. ஐயனை நினச்சிக்கணும். ஐயனை பார்க்க போகிறோன்னு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, வழிபாடு பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. மழையாவது வெயிலாவது இடியாவது பள்ளமாகுது போயிட்டே இருந்துடணும். எல்லா இடங்கள்லையும் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அம்புக்குறிகள் போட்டிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அம்புக்குறியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். நம சிவாய. ஓம் நம சிவாய. எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள். ஒரு 20 அடி 30 அடி இருக்கும். கடுமையான வந்து பார்த்திங்கன்னா மலையேற்றம் பண்ணி நம்ம சம பகுதிக்கு வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸு தான். போனோம்னா போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஐயனை வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நிறைய சித்தர்கள் வந்து வழிபாடு செஞ்சுருக்காங்க. பிரிஞ்சு முடித்து வந்திருக்கா சொல்லியிருக்காங்க. இந்த வண்டு ரூபத்தில் வந்து ஒரு முறை எங்களுக்கே வந்து காட்சி கொடுத்தாரு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அவர் தான் இன்றைக்கி பார்க்குறோம். மழைக்காலங்களில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாமே நீர் ஓடை இருக்கும், நீர் இருக்கும். ஆனால் இந்த வெயில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீர் எதுவும் இல்லை. அதனால் வற்றி போயிருக்கு. ஒரு சுனை இருக்குது இந்த பக்கம், இருக்கான்னு பார்ப்போம். இருந்ததுனால குடி தண்ணிக்கு நல்ல ஒரு அருமையான இடம் அது. நெருங்கியாச்சு. ஓம் நம சிவாய. 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 இதுதான் பார்த்திங்கன்னா சுனை. அதில் தண்ணி பார்த்திங்கன்னா
அருமையாக இருக்கும். மணலுக்குள்ளார ஒரு சுனை. இந்த தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் இந்த வழியாக வந்து ஃபுல்லாக அந்த ஊருக்கு கீழே வரைக்கும் வந்து பயணம் பண்ணி போகும். இது ஒரு சுனை. இதுக்கு அருகாமையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து குடி நீர்னு போட்டிருப்பாங்க பாருங்கள். இதுவும் ஒரு சுனை, குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாது, இது வரைக்குமே தெரியாது. ஆனால் நீண்ட நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தண்ணி இருக்குது. அம்மன் சிலை இருக்குது பாருங்கள், உடைந்த நிலையில் இருக்குது. காட்டுக்குள்ளார போய் பயணம் பண்ணி ஐயனை வந்து தரிசிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது அதனுடைய அனுபவங்களை வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு பேரானந்தமாக இருக்கும். ஐயனை பார்க்கும் பொழுது வரும் பாருங்கள் ஒரு பேரானந்தம், அதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கல் தான், அது வேறு எதுவுமே இருக்காது. அந்த மலையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கல் தான். இது ஓடை, மழைக்காலங்களில் இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா நீர் ஓடை இது, அதனால் நீர் போகிற பகுதி அப்படின்றதுனால கொஞ்சம் பச்சை இருக்குது, இல்லைன்னா அது கூட இருக்காது. முழுக்க முழுக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாறை தான். அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இந்த செஞ்சி இந்த பகுதிகளில் தான் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். முழுக்க முழுக்க கற்குவையில் தான்.